தமிழர்கள் வாழ்வில் என்னதான் புதுமைகள் புகுந்தாலும் பழமைக்கு இன்னும் மவுசு குறையவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது மண்பானைகள் விற்பனை. பொங்கல் பண்டிகையொட்டி தென்காசியில் களை கட்டும் புதிய மண்பானை விற்பனை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ளது. இந்த நன்னாளில் கிராமங்களில் மட்டுமே புதிய மண்பானைகளை வாங்கி பொங்கலிட்டு வந்த நிலையில் தற்போது நகர்ப்புற மக்களும் புதிய மண்பானைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். மண்பானையின் மகிமை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக மண்பாண்ட தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். பொங்கல் வியாபாரம் வந்த பிறகு பரவாயில்ல, சிறப்பாக மக்கள் போகிற கேள்வி நல்லா பானையை நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னால் கிராமங்களில் மட்டும்தான் வாங்குவாங்க. இப்போ சிட்டி கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பானை நிறைய ப்ரொடெக்ஷனில் நிறைய கேட்காங்க. பானை எங்களால் கொடுக்கத்தான் முடியலை. தென்காசியை பொறுத்தவரையில் மண்பானையின் அளவுக்கு ஏற்றாற்போல 30 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. குடிநீர் அருந்துவது முதல் சமைப்பது வரை மண்பானையிலேயே பழக்கப்பட்டவர்கள் இருப்பதால்தான் இன்னும் மண்பாண்ட தொழில் நிலை நிற்கிறது. இப்போது எல்லாமே டிராக்டர் மூலமாக திரும்பி வராங்க. டிராக்டர் போய் சாப்பிடும்போது நீங்கள் மண்பானை சமையல் சாப்பிடுங்க, மண்பானையில் சண்ணுங்க, உங்கள் உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு நிலவேறு பழைய திரும்பி வராங்க. இப்போ கேட்காங்க, எங்களுக்கு காப்பி வச்சு பொங்கல் ஒரு பானை கொடுங்க, 1 கிலோ வச்சு பொங்கல் ஒரு பானை கொடுங்க, கேஸ் எடுத்து போய் கேஸ் சட்டி கொடுக்குறோம். அதுக்கும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மண் சட்டியில் சமைத்தால் அதன் ருசியே தனி. அது மட்டுமல்லாமல் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தையும் தரும் என்பதை உணர்ந்திருப்பதாலேயே மண்பானை மீதான ஆர்வம் குறையவில்லை என்கிறார்கள் அதனை பயன்படுத்தும் மக்கள். மண் அடுப்பும் மண்பானை வச்சு பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது. நம்ம வாங்குறதுனால அந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் அவங்கள வாழ்க்கை தர உயரதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பாட்டி காலம் தாத்தா காலத்துலேருந்தே மண்பானையில் தான் நாங்கள் பொங்கல் விடுவோம். பனை ஓலை வச்சு, அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு மண்பானையில் தான் பொங்கல் வைப்போம். இயற்கையை போற்றி வணங்கி கொண்டாடும் பொங்கல் திருவிழா இயற்கையோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். மண்பானையை பயன்படுத்துவது பாரம்பரியம் மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கும் உகந்தது என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். தென்காசி மாவட்டத்தில் அதிக அளவு மண்பாண்ட தயாரிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே இருந்து இந்தியாவிலும் பல பாகத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது இயற்கையோடு சார்ந்தது, சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாதது, நம்ம மரபு சார்ந்தது, மாசுபடாதது. அதனால் இதை நாங்கள் இந்த அளவுக்கும் பொங்கல் அன்னைக்கு இந்த பொங்கல் பானையில் தான், நாங்கள் மண்பானையில் தான் பொங்கல் விட்டு இறைவனை வணங்குவது எங்களுடைய வழக்கமாக இருக்குது. நாகரிகம் என்ற பெயரில் பழமையை அழிக்காமல் இன்னும் கடைபிடித்து வரும் தயாரிப்பாளர்களும் வாடிக்கையாளர்களும் பாராட்டுக்குரியவர்களே. சன் நியூஸ் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.